வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு மாத்திரம் உங்களுக்கு தெரியுது. சக்சஸ் மாத்திரம் தான் இருக்கு. ஆனா எப்படி பண்றது? எப்படி நம்ம ஜெயிக்கணும்? அப்படின்றது எண்ணங்கள் பல பேர்ட்ட கிடையாது. சக்சஸ் நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். எனக்கு எப்படினாலும் வீடு, பங்களா, கார் வாங்கி ஆகணும். அது எப்படி பண்றது? நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது பல பேர்ட்ட ஒரு கேள்வி இருக்கும். எப்படியா கஷ்டப்பட்டு நான் வந்துருவேன். கஷ்டப்படணும். ஆனா அதுக்கு ஸ்டெப்பு, அந்த ப்ராசஸ், அந்த பயம் இல்லாம எப்படி ஃபியர் இல்லாம நம்ம எப்படி பண்றோம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு கதை மூலமா உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. டெய்லி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. வேறு வேறுக்க வேலை செய்றவங்கன்றது அவங்க தான். 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டெய்லி இடைவேளையில என்ன சாப்பிடும்போது என்ன பேசுவாங்கன்னா, எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும், எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு இந்த 2 நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் இதே மாதிரி மத்தியானம் பேசிட்டு இருக்கிறம்போது, முதல் நண்பன் சொல்றாப்புல, இப்படி நம்ம வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலா, ஒரு மாட வாங்கி நம்ம பால் கறந்து வித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாப்புல. 2வது நண்பர் ஆமால்ல கரெக்ட் அப்படின்னு சொல்றாப்புல. நம்ம நாளைக்கு போயிடுவோம், சந்தையில போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க. இதுல என்னன்னா, முதல் நண்பர் வந்து யோசனைகள் சொல்லுவாரு, நடைமுறைப்படுத்த மாட்டார். 2வது நண்பர் வந்து யோசனை இருக்காது, ஆனா நடைமுறைப்படுத்துற ஆளு. ஏதாவது ஐடியா கிடைச்சா. அடுத்த நாள் காலையில சந்தைக்கு போகணும்னு அந்த முதல் நண்பர் ஆளா போய் நிக்கிறாரு. நண்பன் வருவான், அந்த 2வது நண்பன் வருவான் வருவான்னு நினைச்சிட்டே இருக்கா. சாயந்தரம் வரைக்கும் வரல. சரி வரலன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை வாங்கிட்டு சொன்ன விஷயத்த செய்வோம் அப்படின்னு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு அவர் போறாரு. போய் மாட்டை வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில இருந்து கறந்து விக்கிறாரு. அடுத்து டெய்லி இதே வேலை, புல்லு போடுறாரு. அதுக்கு மாட்டுக்கு செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் தெரிஞ்சு கேட்டு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு. நாளடைவில் நல்லா வளருது. 1 மாடு, 2, 3ன்னு ஆகி ஒரு 10 மாடு வந்துருது. ஒரு பண்ணை வைக்கிற மாதிரி வந்துடுறாரு. பண்ணை வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வீடு, கல்யாணம் எல்லாமே ஆகி அந்த ஸ்டேட்டஸ் லெவலுக்கு வந்து நிக்கிறாரு. ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் மாடு நம்ம தேவை, அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு 10 மாடு வாங்குவோம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு கிளம்பி அந்த ஒரு சந்தைக்கு போறாரு. போகும்போது தான் தெரியுது நண்பன் இங்க இருக்காருல, நம்ம அன்னைக்கு யோசனை சொன்ன நண்பனை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு இவர் உடனே அந்த 2வது நண்பரை பார்க்கறதுக்காண்டி ஒரு கார்ல போய் இறங்குறாரு. இறங்கி காரை தொடர்ந்து அந்த நடந்து அந்த ஒருத்தட்ட போய் கேட்க போறாரு. கேட்க போகும்போது தான் தெரியுது இவர் தான் அந்த அந்த 2வது நண்பர். கிட்ட போகும்போது அடையாளம் கண்டு, நண்பா எப்படி இருக்கிற அப்படின்னு இந்த முதல் நண்பன் கேட்கிறார். கார்ல இருந்து இறங்கி வர்றாரு. கேட்டவொடனே யார் அது நம்மள இப்படி கேட்கிறா, கார்ல இருந்து வந்து அப்படின்னு உன்னிப்பாக காமிக்கும் போது ஒரு நண்பன் தெரிஞ்சவனே, நான் நல்லா இருக்கேன், இங்க இருக்கிறேன், வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த பண்ணையில தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னோடனே, நான் என்னமோ நினைச்சேன் நீ எனக்கு ஐடியா எல்லாம் கொடுக்குற, நேரம் பெரிய ஐடியாலாம் உனக்கு இருக்கும், நேரம் பேரும் புகழோட இன்னும் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சேன். என்ன நீ இப்படி வேலை பார்க்குறேன்னு. இல்ல நண்பா என் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு, ஆனா உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அன்னைக்கு நீ தான் சொன்ன மாடை வாங்கலாம் பிசினஸ் பண்ணலான்னு. நான் சந்தைக்கு போட்டேன், நீ ஏன் அடுத்த நாள் வரல அப்படின்னு கேட்டப்ப, நம்ம ஐடியாவை போய் என் வீட்டுல என் மனைவிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு மாடை பத்தி தெரியாது, மாட்டை எப்படி செய்யணும், எப்படி குளிப்பாட்டுறது, அது புல்லு வைக்கிறதா, என்ன பண்ணுறது அப்படின்னு உனக்கு தெரியாது, அது நோய் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவா, செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவா, அப்படி நோய் பட்டு அப்படின்னு கேட்டப்ப, ஆமால்ல அவர் சொல்றது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் நான் வரல. இத கேட்டோனே அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் இதனால வரல? வந்திருந்தேன் இப்ப நான் பண்ணேன், மாட்ட வாங்கிட்டு நல்லா படிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் மாட்ட வாங்கிட்டு ஊருக்கு போயிடுறாரு. இந்த நண்பன் என்ன பண்றாரு, வீட்டுக்கு போய் மனைவிட்ட கத்துறாரு, திட்டுறாரு. உன்னால பாரு, நீ எனக்கு சொன்னனால நான் போல. இப்ப என் நண்பன் வாங்கி இப்ப வ மாட்டு பண்ணையே வச்சிருக்கிறாப்புல. இன்னைக்கு நான் பார்த்தேன். இன்னும் 10 மாடு வாங்க வந்திருக்கிறாப்புலன்னோனே, இல்ல நான் இப்ப திருப்பியும் சொல்றேன். உனக்கு மாட பத்தி தெரியாது. மாட்டுல நீ பண்ணி அது செத்து போச்சுன்னா என்ன ஆகுறது? அப்படின்னு அந்த மனைவி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உன்னால தான் என் வாழ்க்கை போச்சு. நான் இனிமேல் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும்னா, நான் திருப்பி நான் மாட்டு இத வைக்க போறேன். நண்பன் மாதிரி நான் பண்ணணும். நான் மாடு வாங்கணும். உன் நகைய குடுன்னு சொல்லிட்டு வித்து நகைய வித்து பணமாக்கி மாட வாங்குறாரு. சந்தையில போய் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி பண்றாரு. பால கறக்குறாரு, விக்கிறாரு. எல்லாம் பண்றாரு. ஆனா, இவருக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. மாடு செத்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி இருந்தா என்ன ஆகும்? இப்படி அவனுக்கு எதிர்மறை எண்ணத்திலேயே நெகட்டிவ்லயே இருக்கிறார். ஒரு காலகட்டத்துல அந்த மாடு செத்துருச்சு. செத்து போனோனே, ஐயோ! நம்ம என்ன பண்றது? போச்சே, மாடு போச்சேன்னு சொன்னோனே, வாழ்க்கையே போச்சுன்னு வெறுத்து போய் மனைவிட்ட போய் கத்திட்டு, நேரா நண்பன பார்க்க போறாரு. நண்பன பார்க்க போனப்ப, நண்பன்ட்ட இப்படிலாம் விஷயம் நடந்ததெல்லாம் சொல்றாப்புல. சொல்லிட்டு இருக்கும்போது, அவரு பால் பண்ண தவிர விவசாயம் பண்றாரு. இத பார்த்தோனே இவருக்கு, "நீ விவசாயம் பண்ற? எப்படி பண்ற?" "நான் கத்துட்டு பண்றேன்" அப்படின்னோனே, இத பார்த்த இந்த நண்பன் என்ன பண்றாருன்னா, நண்பன், "நானும் விவசாயம் பண்றேன். தனக்கு ஒரு இடம் இருக்கு. கொஞ்சம் இடம் இருக்கு. சின்ன இடம் இருக்கு. அதுல நான் பண்றேன்ட்டு" இவர்ட்ட விதைகள வாங்கிட்டு போய் பண்றாரு. விதைகள போய் இங்க நட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. நண்பன் என்ன பண்றாரு, டிட்டோ காப்பி பேஸ்ட் பண்றாரு. நண்பன் வந்து தண்ணி ஊத்துனாலும் தண்ணி ஊத்துறாரு. களை எடுக்குறான்னா களை எடுக்குறாரு. இன்னும் நெறைய தண்ணி ஊத்துறாரு. எல்லா வேலையும் பண்றாரு. மருந்து அடிக்கிறாரு. எல்லா வேலையும் பண்றாரு. ஆனா நண்பன் வந்து அந்த 2வது நண்பன் வந்து அறுவடை முடிஞ்சு நெல் எடுத்து வித்து காசாக்கி
பிசினஸ் நல்லா ஓன்னு இருக்கு. ஆனா இந்த நண்பன் நட்டமாயிருது, எதுவுமே முளைக்கல. என்னடான்னு பார்த்தா கடைசில நண்பன் விதைச்சது அந்த நெல்லு அந்த நண்பன். இவரு விதைச்சது மஞ்சள். நெல்லுக்கு தேவை தண்ணி நெறைய. மஞ்சளுக்கு தண்ணி தேவையில்ல. மருந்து அங்க ஜாஸ்தி எடுக்கணும், இங்க மருந்து தேவையில்ல. இந்த வித்தியாசம் தெரியாம அது பண்ணும்போது அவரு என்ன பண்ணாரோ, அந்த மூளைய நம்ம வச்சு நம்ம பண்ணோம்னா தோல்வி அடைவோன்றது அந்த அவருக்கு தெரியாம செஞ்சனால தான் இது நடந்திருக்கு. இப்படியே தோத்து போயிடுறாரு. தோத்து போனா ரொம்ப விரக்தியில போய் நேரா அங்க இருக்கிற ஒரு பெரிய குருமார்ட்ட போய் கேட்கிறாரு, "என் வாழ்க்கை இப்படி போச்சு, இப்படி நடந்தது." நண்பன் சொன்னத பார்த்து நானும் செஞ்சு இப்படி நானும் உழைப்பாளி, நானும் யாரையும் ஏமாத்தல, எல்லாம் செய்றேன். எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் அந்த குரு ஒரு கதை சொல்றாரு. ஒரு பெரும் ராஜா இருக்கிறாரு. பேரும் புகழும் உள்ள ராஜா. அவருக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. தினமும் காலையில எந்திரிச்சா சாப்பிடறதுக்கு முன்னாடி பல மணி நேரம் வழிபட்டு சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிட்றது அவரோட வேலையா இருந்தது. அப்போ ஒரு நாள்ல காட்டுல போய் நம்ம மிருகங்களை வேட்டையாடுறதுக்காண்டி அவர் போறாரு. அங்க வேட்டையாடி முடிக்கும் போது நைட் ஆயிடுது. சரி, நைட் ஆச்சு, ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க கூடாரம் போட்டு படைகளோட அங்க இருந்து தங்குறாரு. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சோன்னா அவரோட வேலை சாமி கும்பிடுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அவரு கிழிச்சிட்டு வந்துட்டு ஒரு மேடான இடத்துல போய் மண் திட்டு மாதிரி வச்சு சிவன் மாதிரி பண்ணி வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வேடன் என்ன பண்ணாரோ, ஒரு மானை துரத்திக்கிட்டே வரான். துரத்திக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல மான் குதிச்சு போகுது. அப்ப இந்த வேடன் வேகமா ஓடுறது ஆர்வத்தில் இந்த சிவன் அந்த மண் திட்ட உதைச்சிட்டு ஓடிடுது. இவருக்கு அதை பார்த்தோன்னே கோவம் வந்துடுது. எப்படி அவன் உதைச்சான், எப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற படைகள்லாம் சொல்லி போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. வேடன் காட்டுல எப்படி போகணும், எப்படி குதிச்சு போகணும்னு அவனுக்கு தெரியும். வேகமா ஓடிய படை வீரர்கள்லாம் போயிட்டு சொல்றாங்க, உனக்கு பிடிக்க முடியல அப்படின்னு உடனே திட்டுறாரு. ஒரு வேடனை உங்களுக்கு பிடிக்க முடியல, நீங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது அப்ப நடந்து வந்துட்டு இருக்கிறான் அந்த வேடன் மான தோல்ல வச்சு. அப்ப பிடிங்க அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. இங்க ராஜாவை பார்த்தோன்னே, வணக்கம் ராஜா, நீ என் இடத்துக்கு வந்திருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்ற. என்ன தைரியம் இருந்தா நான் மனம் திட்டு வச்சிருக்கேன், அதை இடிச்சிட்டு என்னோட சாமி இடிச்சிட்டு நீ போவ அப்படின்னு கேட்டேன். இல்ல, நான் இடிக்கல, நான் வேகமா மானை துரத்திக்கிட்டு தான் போனேன் அப்படின்னு. நான் இங்க ஒரு ராஜா, இந்த நாட்டோட ராஜா, என்னை நீ கவனிக்காம நீ போயிருக்க, நீ அவமதிச்சிருக்க, இதை மாத்திரம் எப்படி போனேன்னு கேட்டப்ப, இல்ல மகாராஜா மன்னிச்சுக்கோங்க, தெரியாம பண்ணிட்டேன். நான் பார்த்த அந்த மானை மாத்திரம் தான் நான் பார்த்தேன், தவிர சுத்தி இருக்கிற என்ன இருக்குதுன்னு நான் கவனிக்கல. இப்பதான் உங்களை கவனிக்கிறேன், படைகளை இருக்கோம் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு ரொம்ப மன்னிச்சுக்கோங்கன்னு பார்த்தா அப்பதான் ராஜாக்கு தோணுது, ஆகா நம்ம யோசிச்சது ஃபுல்லாவே என்னன்னா சுத்தி இருக்கிற இந்த விஷயத்த யோசிச்சிருக்கோம், நம்ம தியானம் பண்றது சாமி கும்பிட்றது யோசிக்கலன்னு நினைச்சுக்க போது, அப்புறம் தான் மன்னிச்சுக்கோ, இந்த உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்து வழி அனுப்பிச்சிட்டு இவரும் ஊருக்கு போறாரு. அப்ப இத பார்த்துட்டு அந்த குரு சொல்றாரு, இந்த கதையினால என்ன தெரியுதுன்னா, அந்த ராஜாவுக்கு பயந்தது காரணம் என்ன, சுத்தி மிருகங்கள் சத்தங்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்கனால உட்கார்ந்து நிதானமா தியானம் பண்ணி சாமி கும்பிட முடியல. ஆனா அந்த வேடனுக்கு என்ன நோக்கம், மான மாத்திரம் தான் பிடிக்கிற, சுத்திர எந்த விஷயத்தையும் யோசிக்காதனால மான அவன் பிடிச்சான். அப்ப நம்ம குறிக்கோள் கரெக்டா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது, பயமும் இருக்காது. பயம் இல்லாம இருக்கணும்னா நம்ம குறிக்கோளை கரெக்டா வச்சு போனோம்னா நடக்க முடியும்ன்றத கதை சொன்னோடனே, இது அந்த குருட்ட இருந்து கேட்டவனே அந்த நண்பன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு குறிக்கோளை மாத்திரம் எடுத்துட்டு மித்த பயத்தை ஓரங்கட்டு வாழ்க்கையில முன்னேறினா ஜெயிக்க முடியும்னு அந்த மனுஷனுக்கு வந்துருது. அந்த நண்பனுக்கு வீட்டுக்கு போறாரு, அதே மாதிரி எடுக்கிறாரு, பிசினஸ் பண்றாரு, இப்ப பயம் இல்லாம பண்றாரு, அவரும் சக்சஸ் ஆகுறாரு. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பயத்தோட நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. அதை நீங்க மனசுல வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா தோத்துருவீங்க. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை, ஜெயிச்சிடலாம் முடியும். ஒரு டாட் நீங்க கூட யோசிச்சீங்கனாலும் உங்களால முடியாது. பால்ல எப்படி கொஞ்சம் விஷம் தட்ட டாட் போட்டாலும் விஷம் தான் ஆகும். அதே மாதிரி மனசுக்குள்ள நீங்க ஒரு டாட் சந்தேகப்படுறதுல பயத்தோட சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா மனசு ஃபுல்லா அப்படி ஆகும். என்னால முடியும், பண்ண முடியும், பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும். இந்த கதையில சொல்ல வர்றது, நீங்க பயம் இல்லாம பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும். பாசிட்டிவா யோசிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். பல பேருக்கு ரெக்கமெண்டேட் போறதுனால எனக்கு என் வீடியோ சப்போர்ட்டா இருக்கும், என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.